கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நவம்பர் மாதத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வாசனம் என்னன்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி. இதுவும் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்பதாக. தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுல 10 மாதத்தை நம்ம கடந்து வந்துட்டோம். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை நடக்கலை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆரம்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. சகலமும் என்று சொல்லும் பொழுது எல்லாம் இந்த பூமியில கர்த்தர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு செய்து பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவார். நீங்க விசுவாசத்தோடு நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நம்முடைய இடைப்பட்டதற்காக நன்றி. தேவ பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நீங்க புதுசா தரதற்காக சரீர பிரகாரமாய் ஆவிக்குரிய பிரகாரமான அபிஷேகத்தை தந்து உங்களுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.